அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள். டுடே ஃபுல் 10 பைஸ் காயின்ஸ். இன்றைக்கி முழுவதும் 10 பைசா நாணயங்கள். ஒரு வார கால போராட்டத்திற்கு பிறகு இன்னைக்கு இது ஒரு சிறிய ஆசை நிறைவு பெறுகிறது என்று நினைக்கின்றேன். வாங்க பார்ப்போம். 1983 to 1993 10 இயர்ஸ். இடையில 1992 நாணயம் கிடையாது, தேடக்கூடாது. 91க்கு அடுத்து 93, 93யும் 1 மின்ட் தான், கல்கட்டா ஸ்கேர் காயின். டுடே அதனோட ரேட்டு 900 ரூபா. அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. 1983 உள்ள ஹைதராபாத் காயின். மின்ட்டு வேணும்னா காமிக்கலாம். ஒவ்வொன்றையுமே நான் மின்ட்டை பார்த்து காமிப்பேன். 1983 உள்ள ஹைதராபாத். இதில் ஒரு 10 காயின் மட்டும் யூஎன்சி, மற்ற எல்லாம் கண்டிஷனான காயின். மின்ட்டு தெரியாத நாணயங்கள்லாம் தூரம் எடுத்து வச்சுருவேன். மின்ட்டு தெரிகிற நாணயம், ஈயர் தெரிந்த நாணயம் இதை மட்டும்தான் பதிவுக்கு வைக்கிறது. அதனால் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். 1983 ஒன்று, 1984 ஒரு மும்பை, 84 ஒரு கொல்கட்டா, 84 ஒரு ஹைதராபாத். நீங்கள் லென்ஸ் வச்சு உன்னிப்பாக தான் கவனிக்கணும், அல்லது செல்லை ஜூம் பண்ணி பார்த்துக்கிடணும் ஒவ்வொரு இதுலேயும். 1984 ஹைதராபாத் ஸ்டார். 1985 மும்பை, 85 கொல்கட்டா, 85 ஹைதராபாத். இப்போ ரேட்டு வேறு ஏறி போட்டிருக்கோமா. ஹைதராபாத் இல்லாத நாணயத்தை கொடுத்துடக்கூடாது. பைசே 1985 ஸ்டார். ரொம்ப எச்சரிக்கையாக தான் மூவ் பண்ணி செஞ்சுருக்கிறேன். இதெல்லாம் யூஎன்சி காயின். 1986 மும்பை, 86 கொல்கட்டா, 86 ஹைதராபாத். ஹைதராபாத். அலுமினியம் நாணயத்தில் நீங்கள் ரொம்ப தேய்ச்சலாம், ரொம்ப இல்லை கொஞ்சம் கூட தேய்ச்சலாம், சுத்தம் பண்ணக்கூடாது. இருக்கிற நிலையில் அப்படி வச்சுடணும். 87 ஹைதராபாத்து. 88 மும்பை, 88 கொல்கட்டா, 88 ஹைதராபாத். அது முதல்ல காமிச்சது 87 ஹைதராபாத், இது 88 ஹைதராபாத். ஹைதராபாத். 80 இந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் இந்த ஹேண்ட் ரைட்டிங் உள்ள இதை பார்த்துக்கணும் வித்தியாசம். இதெல்லாம் ஃபோல்டரில் வச்சே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த எழுத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது லேட்டஸ்ட்டாக வச்சது 89. இது நமக்கு ஒரு கனவு தான், இந்த 10 பைசா ஃபுல் கலெக்ஷன் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது. பண்ணுவோம்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு காலமாக அது பண்ணுற மாதிரி தெரியல. இன்றைக்கி இது சேலான ஆகுது, இல்லைனா நம்மளோட கலெக்ஷனில் இருக்கட்டும்னு சொல்லி ஒரு செட்டு மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். மொத்தமாக எல்லாத்தையும் வச்சு ரேட்டை சொன்னால் நீங்கள் ஓடி போயிருவீங்க, பயந்து வரீங்க. அப்படின்னா டிவைட் பண்ணிட்டேன் 4. காப்பர் நிக்கலும் பித்தளையும் சேர்ந்த ஒரு இது, பெரிய அலுமினியம் 10 காசு 2வது, சின்ன அலுமினியம் 10 காசு 3வது, அதுக்கடுத்து எஃப்எஸ்எஸ் காயினில் ஒன்று 4வது பிரிச்சுட்டு தனித்தனியாக போட்டுட்ருக்கேன். 89 ஒரு மும்பை, 89 ஒரு ஹைதராபாத். இந்த மின்ட்டு படுற பாட்டை பாருங்கள். நம்மகிட்ட 91 மின்ட்டு தான், மும்பை மின்ட்டு கண்டிஷன் அவ்வளோதான். 91 மும்பை, 91 கொல்கட்டா ரேர் காயின், 700 ருபீஸ் ஒரு காயின். 91 கல்கட்டா ஸ்கேர் காயின் இப்போ ரேர் ஆயிடுச்சு. 91 ஹைதராபாத்.
92 வெளியிடலை. 93 ஒரு 1 மின்ட்டு காயினு, ரேர் காயினு. கீழே மின்ட்டு தேவையில்லை, என்ன கொல்கட்டா மின்ட்டு தான். அதனால் மின்ட்டு இருக்கா, நொய்டாவா, மும்பையா, ஹைதராபாத்துன்னு நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாணயத்தின் ரேட் வந்து யூஎன்சியாக இருந்தால் 900 ரூபா. எனக்கு யூஎன்சியே தேவையில்லை, சாதாரண நாணயமே ஒரு 10 நாணயம் இருந்தால் கொடுங்க. என்ன இது வந்து A to Z 100% எல்லா இயரும் வச்சுட்டேன். இதில் வைக்காத இயர் எதுவுமே இல்லை, வைக்காத மின்ட்டு இருக்குது. 1 மின்ட்டு காயினில் எனக்கு மின்ட்டு தேவை கிடையாது, இந்த இயர் இருந்தால் போதும். அவன் என்ன மின்ட்டில் வெளியிட்டிருப்பானோ அந்த மின்ட்டு அதில் இருக்கும். இயர் இருந்தாலே சும்மா இருந்தாலும் இப்போ ஒரு 10 காயின் 20 காயின் இது இருந்துச்சுன்னா எனக்கு கொடுத்து உதவி செய்யுங்க. இந்த ஒரே ஒரு நாணயம் தான் எனக்கு தப்பி தவிர ஒரு டப்பாவில் ஒரு 1000 காயின்களில் இதை ஒன்றை தேடி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய வைக்கோர் போருக்குள்ளே ஒரு குண்டூசி விழுந்தால் எப்படி நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுப்பதற்கு சிரமப்படுவீர்களோ அதை போல் சிரமப்பட்ட இந்த கண்டிஷனில் இந்த நாணயத்தை எடுக்குது. இது எத்தனையோ பேர்ட்ட யூஎன்சி குமிஞ்சு கிடக்கலாம், வெளிக்கொண்டு வரணும், கிடைக்க மாட்டேங்குது. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதனுடைய ரேட்டு இதில் வந்து 21 நாணயம் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 20 இது 1 21 நாணயம் இருக்குது. இதனுடைய வலைத்தள விலை வந்து 6350 ரூபா. இதனுடைய வலைத்தளத்தினுடைய ரேட்டு 21 நாணயம் இருக்கா, நீங்கள் 2100 ரூபா மட்டும் கொடுங்க போதும். இந்த 900 300 700 எத்தனை நாணயம் என்னென்ன விலைக்கு இதில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வச்சுக்கோங்க. அது யூஎன்சியாக இருந்தாலும், குட் கண்டிஷனாக இருந்தாலும், நார்மல் கண்டிஷனாக இருந்தாலும், சுமாராக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் 93லாம் என்கிட்ட நீங்கள் வேறு காயின் இல்லை, இது ஒன்று தான், இது ஒரே செட்டு தான். ஈச் 100 ரூபா கொடுத்தா போதும், 2100 ரூபா. 21 காயினுக்கு 2100 ரூபா. நீங்கள் வேணால் கூட்டி பார்த்துக்கோங்க, இதனோட ரேட்டை கூட்டி பார்த்துக்கோங்க. 6350 ரூபா என்னோட ஒர்த்து. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.